அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரி மாதம் 18ஆம் தேதி அமாவாசை நிகழ்கிறதுங்க. இந்த அமாவாசை அப்படிங்கிறது தை அமாவாசை அப்படின்னு சொல்லலாம். ரொம்பவே விசேஷத்திற்குரிய ஒரு அமாவாசை. இந்த நாளில் பார்த்தீங்க அப்படின்னா நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றம் 12 ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறதுங்க. அதாவது நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது குறிப்பிட்ட சில கால இடைவெளிகளில் தங்களுடைய நிலைகளில் மாற்றத்தை ஏற்படுத்தும். அந்த மாற்றமானது விசேஷ நாட்கள், திதி நாட்கள், அதாவது அமாவாசை, பௌர்ணமி போன்ற நாட்களில் இல்லை விசேஷ நாட்களில் கிரகங்களில் ஏற்படுகின்ற மாற்றம் 12 ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கிறது. அதிலும் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாற்றத்தின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது சிம்ம ராசிக்காரர்களுக்கு என்னென்ன நிலைகளில் என்னென்ன மாற்றங்கள், எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது, அப்பலன்கள் அவங்களுக்கு சுப பலன்களாக இருக்குமா, அசுப பலன்களாக இருக்குமா, என்ன மாதிரியான விஷயங்களில் எச்சரிக்கையாக நடக்கணும், என்ன மாதிரியான விஷயங்களில் கவனமுடன் இருக்கணும், என்ன மாதிரியான விஷயங்கள் அனுகூலத்தை ஏற்படுத்துவதாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றின தகவலை தெரிந்து பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நவக்கிரக அமைப்பு அப்படிங்கிறது சிம்மராசிக்காரர்களுக்கு ஏற்றத்தாழ்வுகளை கொண்டதாகவே இருக்க பெறும் அப்படின்னு சொல்லலாங்க. இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகையில் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிறதுல சிக்கல்கள் ஏற்பட்டாலும் பெரிய அளவில் பாதிப்புகள் கிடையாது அப்படின்னு தாங்க சொல்லணும். அதே நேரம் குடும்பம் ரீதியாக ஏற்றத்தாழ்வுகள் இருக்க பெறும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையோடு நடந்து கொள்ள வேண்டியதாகவும் இருக்க பெறலாம். அதே நேரம் மனதில் தெம்பு உண்டாகும் அப்படின்னு சொல்லலாம். மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். முயற்சிகள் சாதகமான பலன்களை தருங்க. பணவரத்து அதிகரிக்கலாம். வயிறு சம்பந்தப்பட்ட நோய் வரலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள் நல்ல பலன்களை தருங்க. வாடிக்கையாளர்கள் பற்றிய வீண் கவலை ஏற்பட்டு நீங்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பணவரத்து திருப்தி தர வகையில் இருக்கும். ஆனால் எதிர்பார்த்த அளவு இருக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கடினம்தான். குடும்பத்தில் வீண் குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்க பெறலாம். புத்தி சாதுரியத்தால் எல்லாவற்றையும் சமாளித்து வெற்றி காண்பீங்க. வாழ்க்கை துணையுடன் வாக்குவாதத்தை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. பிள்ளைகள் நீங்கள் சொல்வதை கேட்டு நடக்கவில்லையே அப்படின்ற எண்ணம் ஏற்பட்டு நீங்க பெறும். வழக்குகளில் சாதகமான நிலைகள் காணப்படும். பெண்களுக்கு முயற்சிகள் சாதகமான பலன்களை தரும். பணவரத்து பெண்களுக்கு தாராளமாகவே இருக்கும். ஆனால் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. மாணவர்கள் கூடுதல் மதிப்பெண் பெற கூடுதலாக முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கும். அப்போதான் தங்களால் வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்லலாம். வீண் கவலையை தவிர்ப்பது ரொம்ப நல்லதுங்க. அதே நேரம் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது பல்வேறு வகைகளில் அனுகூலங்கள் ஏற்படுவதற்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது அப்படின்னும் சொல்லலாம். அதே நேரம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சலும் டென்ஷனும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குங்க. வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே தேவையில்லாத ஒரு விஷயத்தால கருத்து வேற்றுமை உண்டாகலாம். அதனால கவனமாக இருக்கிறது நல்லது. அதே மாதிரி பிள்ளைகளால் திடீர் செலவினங்கள் உண்டாகத்தாங்க செய்யும். இந்த காலம் யாரையும் எதிர்த்து கொள்ளாம அனுசரித்து செல்வது நன்மையை தரும். வீண் மனக்கவலை காரிய தாமதம் உண்டாகலாம். கவனமாக இருங்க. பணவரத்து அதிகரிக்கும். வாக்கு வன்மை ஏற்படும். தங்கள் பேச்சுக்கு மற்றவர்கள் செவி சாய்ப்பாங்க. புதிய நண்பர்களும் கிடைப்பாங்க. தொலை தூரத்தில் இருந்து நல்ல தகவல்கள் சேர வாய்ப்புகள் இருக்கு. அதே நேரம் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் காணப்படுங்க. லாபம் கூடும். பழைய பாக்கிகள் வசூலாகும். வியாபாரம் தொழில் தொடர்பான கடித போக்கு சாதகமான பலன்களை தரும். புதிய ஆர்டர்கள் கிடைக்க பெறுவீங்க. பணியாளர்கள் மூலமாக நன்மைகள் உண்டாக பெறுவீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க திறமையாக எதையும் செய்து முடித்து பாராட்டம் பெறுவாங்க. கௌரவம் அதிகரிக்கும். நிலுவைத் தொகையும் சேரும். பதவி உயர்வும் தங்களுக்கு கிடைக்க பெறலாம். தங்களது கருத்துக்கு மற்றவர்களிடம் வரவேற்பு இருக்குங்க. பணவரத்து இருக்கும். எதிர்ப்புகள் விலகும். தடைபட்ட காரியங்களை மீண்டும் செய்து முடிக்க தேவையான முயற்சிகளையும் மேற்கொள்வீங்க. மனதில் புதிய உற்சாகமும் தைரியமும்
உண்டாக பெறுவீங்க. தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகளும் குறையும். புதிய ஆர்டர்கள் பெறுவதில் சிந்தனை செலுத்துவீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல இருந்த பிரச்சனைகள் குறையும். அலுவலகம் தொடர்பான பயணங்கள் செல்ல வேண்டியும் இருக்கலாம். குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த மனக்கசப்புகள் மாறும். குழந்தைகள் நலன்ல அக்கறை செலுத்துவீங்க. புதிய நண்பர்களின் சேர்க்கை, அவர்களால் பண உதவி கிடைக்க பெறுவீங்க. பெண்களுக்கு தடைபட்ட காரியங்களை செய்து முடிக்க மீண்டும் முயற்சிகளை மேற்கொள்வீங்க. உற்சாகம் உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டம். மாணவர்களுக்கு கல்வியில வெற்றி பெறுவோம் அப்படின்ற நம்பிக்கை அதிகரிக்குங்க. கவலைகளும் தங்களுக்கு நீங்க பெறும் அப்படின்னு சொல்லலாம். கணவன் மனைவிக்கு இடையில நெருக்கம் அதிகரிக்கலாம். குடும்பத்துல குதூகலங்களும் உண்டாகலாம். வாகனம் வாங்கும் அல்லது புதுப்பிக்கும் பணியில ஈடுபடுவீங்க. பயணங்கள் மூலமாக சாதகமான பலன்கள் கிடைக்க பெறுவீங்க. குடும்பத்துல சுபகாரியங்கள் நடைபெறும். தங்களது வார்த்தைகளுக்கு மதிப்பு கூடும். தொலைதூர தகவல்கள் நல்ல தகவல்களாக வருங்க. எதிர்பார்த்த பணமும் வந்து சேர வாய்ப்புகளும் இருக்கு. திறமைகள் அதிகரிக்கும். தங்களது செயல்களுக்கு பாராட்டு கிடைக்கும். மனதுல தைரியம் பிறக்குங்க. இந்த காலம் செல்வ சேர்க்கை உண்டாகும். எந்த ஒரு வேலையும் மன திருப்தியுடன் செய்வீங்க. புத்தி சாதுரியம் அதிகரிக்கிறதுனால வாக்கு வன்மையும் அதிகரிக்கும். இதனால பல விஷயங்களை தங்களுக்கு சாதித்து கொள்ளக்கூடிய வல்லமை இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அதே நேரம் முக்கிய நபர்களின் அறிமுகம் கிடைக்க பெறுவீங்க. இந்த நேரத்தில் பல்வேறு வகைகளில் அனுகூலங்கள் உண்டாக வாய்ப்புகளும் இருக்க பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். கொடுத்த வாக்கை காப்பாற்றி அதன் மூலமாக மதிப்பும் மரியாதையும் கிடைக்க பெறுவீங்க. பணவரவு திருப்தி தர வகையில் இருக்குங்க. சிக்கலான சில விஷயங்களை சாதுரியமாக பேசி தீர்த்து விடுவீங்க அப்படின்னு சொல்லலாம். வீண் பயத்தை தவிர்ப்பது நல்லதுங்க. தொழில் வியாபாரம் முன்பு இருந்ததை விட முன்னேற்றம் காண்பீங்க. வியாபாரம் தொடர்பான பயணங்கள் செல்லவும் நேரிடலாம். உத்தியோகஸ்தர்கள் நல்ல பலன்களை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்குங்க. அதே மாதிரி உத்தியோகஸ்தர்கள் தங்களது சாமர்த்தியமான பேச்சு காரணமாக பல்வேறு நன்மைகளை அடைவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்க பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். அதே நேரம் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வீண் பேச்சுக்களை குறைக்கிறதன் மூலமா குடும்பத்தில் அமைதி நிலவும். ஆதரவு உண்டாக பெறுவீங்க. பிள்ளைகளுக்கு செலவு செய்ய நேரிடலாம். கோபத்தை தவிர்த்து பேசுறது நல்லது. பெண்கள் சாதுரியமான பேச்சின் மூலமா சிக்கலான பிரச்சனைகளையும் தீர்த்து விடுவீங்க அப்படின்னு சொல்லலாம். அதே போல தொழில் வியாபாரம் மாற்றலாமா அப்படின்ற எண்ணம் தங்களுக்கு உண்டாகலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இடமாற்றும் பதவி உயர்வு கிடைக்க பெறுவீங்க. தொழில் வியாபாரத்தில் வரவேண்டிய பாக்கிகளும் வசூலாகும். வாகனங்கள் மூலமாக லாபங்களும் கிடைக்க பெறுவீங்க. சரக்குகளை வெளியூர்களுக்கு அனுப்பும் போது சற்று கவனமாகவே இருக்க பாருங்க. குடும்ப உறுப்பினர்களுக்கு தேவையான துணி போன்றவற்றைகளை வாங்குவீங்க. கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமை குறையும். தங்களை பற்றி யாராவது வீண் அவதூறு பேசினா கண்டுகொள்ளாமல் ஒதுங்கி விடுவது நல்லது. விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு ருசியான உணவை உண்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறதுங்க. அதே நேரம் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவீங்க. கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சி அதிகரிக்க செய்யலாம். பிள்ளைகளின் கல்வியில கூடுதல் கவனம் தேவைங்க. தங்க நகை சேரும் காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். பெண்களுக்கு நீண்ட நாட்களாக செய்ய நினைத்த ஒரு காரியத்தை செய்து முடிச்சிடுவீங்க. மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். கலைத்துறையினருக்கு போட்டிகள் நீங்கும். தங்களுக்கு பக்கபலமாக ஒருவரது உதவியும் கிடைக்கும். முக்கிய பொறுப்புகளில் இருப்பவர்களின் ஆதரவும் கிடைக்கும். சாதுரியமான பேச்சால ஆதாயங்கள் உண்டாகலாம். பணவரத்து கூடும். காரிய தடைகள் நீங்கும். செல்வம் சேரும். செல்வாக்கு உயருங்க. அரசியல் துறையினருக்கு வாழ்க்கை தரம் உயர எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளும் தங்களுக்கு கை கொடுக்க ஆரம்பிக்கும். அதே நேரம் நெருக்கமானவர்களுடன் மகிழ்ச்சியா பொழுது கழிப்பீங்க. முன்பின் யோசிக்காம எதையாவது பேசிடுவீங்க. இதனால வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படலாம். அதனால சற்று கவனமாகிருங்க. வழக்கத்தை விட செலவுகள் அதிகரிக்கலாம். அதே நேரம் மாணவர்களுக்கு கல்வியில எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் உண்டாக பெறுவீங்க. எடுத்த காரியத்தை வெற்றிகரமா செய்து முடிக்க அரும்பாடுபட வேண்டியதாகவும் இருக்கலாம். எதிர்பார்த்த பண வரவு சேர வாய்ப்புகள் இருக்கிறது. தோழிகள் மூலமா உதவிகள் கிடைக்க
கிடைக்கப்பெறுவீங்க. அதே நேரம் பணவரத்து அதிகரித்தாலும் கைக்கு கிடைக்கிறதுல சிறு கால தாமதம் ஒரு சிலருக்கு உருவாகலாம். எந்த ஒரு வேலையை செய்யும் போது கூடுதல் கவனத்துடன் செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது. வீடு வாகனம் மூலமாக செலவுகள் ஏற்படத்தாங்க செய்யும். அதே நேரம் சமூகத்துல மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கலாம். புதிய தொடர்புகள் மகிழ்ச்சி தருவதாகவே இருக்குங்க. தொழில் வியாபாரத்துல புத்தி சாதுரியத்தால் முன்னேற்றம் காண்பீங்க. சரக்குகளை அனுப்பும் போது கூடுதல் கவனம் தேவைங்க. உத்தியோகத்துல இருப்பவர்களுக்கு நிர்பந்தமாக இடமாற்றம் அல்லது பணிமாற்றம் இருக்கலாம். உழைப்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லணும். அதே நேரம் புத்தி சாதுரியத்தால புகழையும் செல்வத்தையும் பெறக்கூடிய தங்களுக்கு இந்த காலம் காரியங்களை திறமையாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பையும் கொடுக்கவிருக்கிறது இந்த கிரகங்கள். பணவரவும் இருக்க பெறுவீங்க. எதிர்பார்த்த இடமாற்றமும் கிடைக்க பெறுவீங்க. பயணங்கள் செல்ல வேண்டியதாகவும் இருக்கலாம். சில முக்கியமான முயற்சிகள் அதிக உழைப்பின் பேரில் செய்ய வேண்டியதாகவும் இருக்கும். சொத்துக்கள் மீது கவனமாயிருங்க. தொழில் வியாபாரம் செய்யறவங்க தங்களது திறமையை வெளிப்படுத்தி வியாபாரம் செய்ய வேண்டியதாகவே இருக்கும். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த ஆர்டர்கள் வந்து சேரலாம். பழைய பாக்கிகள் வசூலாகிறதுல தாமதம் இருந்தாலும் பணம் வந்து சேர்ந்துடும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்க பெறுவீங்க.